வணக்கம். மாணிக்கராஜன் மாற்றுச் சிந்தனைகள் என்ற தலைப்பில் இன்றைய சிந்தனையாக சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியமா என்பதை பற்றிய கேள்வியை மாண்புமிகு இந்திய பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராகவும் காங்கிரஸ் தலைவராகவும் வரும் காலத்தில் பிரதமராக வருவதற்கான வாய்ப்பு உள்ளவர் என்பதனாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்பதை பெரிதும் வலியுறுத்துபவராக இருப்பதனாலும் திரு ராகுல் காந்தி அவர்களை நோக்கி இந்த கேள்விகளை நான் வைக்கின்றேன். சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்பதை பெரும்பாலானோர் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனாலும் இதை நீங்கள் ஏன் முன்னெடுக்கின்றீர்கள் என்பதை பற்றி எனக்கு இருக்கின்ற சந்தேகங்களை நான் இந்த காணொளி வாயிலாக வெளிப்படுத்துகின்றேன். நமது பாரத தேசத்தில் சாதிகள் என்பது 2000, 3000 அதற்கு மேலான 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து வந்ததாக நம்பப்படுகின்றது. இதையே தூக்கி பிடித்து கொண்டு இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்பது சனாதன தர்மத்தின் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் சனாதன தர்மத்தை ஆதரிக்கின்றீர்களா என்பது முதல் கேள்வி. அதற்கு அப்புறமாக சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும். இதற்கான நோக்கம் உங்களுக்கு என்ன என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். ராஜாராம் மோகன் ராய் காலத்தில் சதி என்ற உடன்கட்டை ஏறுகின்ற வழக்கம் ஒழிக்கப்பட்டது. அது ஒரு சமுதாய மறுமலர்ச்சியாக, இந்து மதத்தின் மறுமலர்ச்சியாக இன்றளவும் அவர் நினைவு கூறப்படுகின்றார். திரு ராகுல் காந்தி அவர்களே, உங்களது நோக்கம் என்ன? இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு இந்தியாவில் சாதி என்கின்ற அமைப்பு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். நீங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டியதன் அவசியம் அவரவர் சாதிக்கேற்ப பிரதிநிதித்துவம் எல்லா நிலைகளிலும் வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். முதலில் சாதிவாரி கணக்கெடுப்பை உங்களிடமிருந்தே தொடங்க வேண்டும் என்றால், உங்களது தாத்தா காஷ்மீர் பண்டிட், அதற்கு அப்புறமாக உங்களது அம்மா மணந்து கொண்டது, உங்களது பாட்டி, தாத்தாவுக்கு தாத்தா, கொள்ளு தாத்தா காஷ்மீர் பண்டிட், உங்களது பாட்டி மணந்து கொண்டது ஒரு இஸ்லாமியரை. அதற்கு அப்புறமாக உங்கள் அப்பா திரு ராஜீவ்காந்தி அவர்கள் மணந்து கொண்டது இத்தாலிய பெண்மணி, ஒரு கிறித்துவ பெண்மணி. இப்பொழுது உங்களின் சாதி அடையாளம் என்ன என்பதை எங்களுக்கு தெளிவாக கூற முடியுமா? நீங்கள் மட்டுமல்ல, இதை போல கோடிக்கணக்கான மக்கள் சாதி அடையாளம் மாறியவர்களாக, கண்டுபிடிக்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன அடையாளத்தை கொடுக்கப் போகின்றீர்கள்? அதற்கு அப்புறமாக நாம் சாதிவாரி கணக்கெடுப்பை தொடங்கலாம். கலப்பினத்தில் பிறந்த பெண்கள், காதல் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு குழந்தைகள் என்ன அடையாளம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை முதலில் தீர்மானியுங்கள். சாதி ஒழிய வேண்டுமா, இல்லை இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு இருக்க வேண்டுமா என்பதையும் தீர்மானியுங்கள். அப்புறமாக நாம் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கலாம். எனது சந்தேகங்களை கேள்விகளாக இந்த காணொளியில் நான் தெரிவிக்கின்றேன். எனது சந்தேகங்கள், இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு உண்மையில் அதன் பலனை உரியவர்களுக்கு சேர்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனெனில், ஒரு உதாரணத்துக்கு கூறுகின்றேன். இப்பொழுது நமது குடியரசுத் தலைவராக இருக்கின்ற திருமதி திரௌபதி முர்மு அவர்களும் அவர்களுடைய சொந்தக்காரர்களில் யாரேனும் ஒருவர் இன்றைய தேதியில் ஏதோ ஒரு மலைப்பகுதியில் வாழ்ந்து கொண்டு ஏதோ ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதாக வைத்துக்கொள்வோம். திரௌபதி முர்முவின் வாரிசுகளுக்கும் நான் குறிப்பிட்ட மலையில் வாழுகின்ற ஒருவருக்கும் குழந்தைகளுக்கும் ஒரே எடையில், ஒரே தராசு தட்டில் வைத்து எடை போடுவது நியாயமா என்ற கேள்வியை நான் முன்வைக்கின்றேன். அதைப் போலவே இன்றைய தேதி நான் இதை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற நாள்
24/9/2025. இன்றைய தேதியில் தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் எம்பியாக இருக்கக்கூடியவர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள். திரு சசிகாந்த் செந்தில் அவர்களின் வாரிசுகளுக்கும் சென்னையில் தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற தூய்மைப் பணியாளர்களின் போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்ற யாரோ ஒருவர், அவர் 24,000 ரூபாய் அரசின் தொகுப்பூதியத்தை வாங்கி கொண்டிருந்தவர், தனியாருக்கு அந்த துறை வார்க்கப்பட்டதனால் 18,000ஆக எனது சம்பளம் குறைந்து விட்டது என்று குரல் கொடுப்பதற்கு கூட வழியில்லாத குரல் வலை நெரிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தூய்மை பணியாளரின் குழந்தைக்கும் ஒரே எடையில் வைப்பது நியாயமா என்கின்ற கேள்வியை நான் உங்களிடம் முன்வைக்கின்றேன். சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம்தான். ஏனெனில் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களை நாம் கண்டறிய வேண்டும். ஆதார் அடையாளங்கள் கூட இல்லாமல் நாடோடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை பற்றி நீங்கள் சிந்தித்திருக்கின்றீர்களா? அதை போலவே விளிம்பு நிலை மனிதர்களும் அவர்கள் இனத்திலேயே படித்தவர்களாக பணக்காரர்களாக இருக்கின்ற மக்களின் குழந்தைகளையும் விளிம்பு நிலை மக்களின் வாரிசுகளையும் ஒரே தட்டில் வைத்து எடை போடுவது நியாயமா என்ற கேள்வியை நான் முன்வைக்கின்றேன். அது மட்டுமல்லாது, நன்றாக படித்தவர்கள் எந்த ஒரு விளிம்பு நிலை ஒடுக்கப்பட்ட இன மக்களாக இருந்தாலும் அவர்களுள்ளும் வேறுபாடுகள் கண்டறிய வேண்டியது உள்ளது. ஏனெனில் அவர்கள் இனத்திலேயே படித்தவர்கள் பணம் படைத்தவர்கள் அந்த விளிம்பு நிலை ஒடுக்கப்பட்ட மனிதர்களின் உரிமைகளை பறித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் சுதந்திர இந்தியாவின் வரலாறு. நீங்கள் தவறாமல் பாராளுமன்றத்திற்கு வருகின்ற போதெல்லாம் நீங்கள் சட்டைப்பையில் வைத்து கொண்டிருக்கின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய திரு B.R. அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று சபித்துவிட்டு சென்றிருக்கின்றார் அவர். ஏனெனில் போபாலில் விஷவாயு கசிவு ஏற்பட்டதை போல இந்த இந்திய சமூகம் முழுமைக்கும் விஷம் பரவி சாவட்டும் என்று சபித்துவிட்டு சென்றிருக்கின்றார். இதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன். ஆகவே சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஏதேனும் பிரதிநிதித்துவத்திற்காக இதை நீங்கள் முன்னிலைப்படுத்துகிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஆலோசனை கூறுபவர்களின் வட்டத்திற்கு அவர்களிடம் நீங்கள் உரையாடி பாருங்கள். நான் கேட்கின்ற கேள்விகள் நியாயமா இல்லையா என்பதை. சாதிவாரி பிரதிநிதித்துவம் சாதியை அழிப்பதற்கு வேண்டும், அதற்கு வழிவகைகள் என்ன என்பதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விளிம்பு நிலை மக்களுக்கு உதவிகள், அரசின் உதவிகள், கல்வி உதவிகள், பொருளாதார உதவிகள், அவர்கள் வாழ்க்கை தரம் மேம்பாடு அடைய வேண்டிய வழிவகைகள் அரசாங்கம் செய்ய வேண்டும். ஆனால் விளிம்பு நிலை மனிதர்களின் இனம் என்று கூறிக்கொண்டு அதிலே உள்ள பணக்காரர்கள் படித்தவர்கள் குழந்தைகள் அதன் பலன்களை அனுபவிப்பதற்கு விடக்கூடாது என்பதே எனது வேண்டுகோள். இதை பற்றி நீங்கள் சிந்தித்து நாட்டு மக்களுக்கு செயல்பட்டீர்கள் என்றால் சாதியை ஒழித்த பெருமை நீங்கள் பிரதமராக ஆகலாம். அது காலத்தின் கட்டாயத்தில் எப்பொழுது நிகழும் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் எடுக்கின்ற சாதிவாரி பிரதிநிதித்துவம் என்பது மேலும் மேலும் சாதிகளை வளர்ப்பதற்கு மட்டுமே உதவும். ஏனென்றால் எந்த ஒருவரையும் அவரது சாதி அடையாளம் உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. உதாரணமாக நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எப்படி உங்களுக்கு சாதி இல்லை என்று சொன்னேனோ அதை போலவே எங்கள் தமிழ்நாட்டில் கனிமொழி என்று ஒரு அம்மையார் எம்பியாக இருக்கின்றார்கள். அவர்களது அப்பா என்ன இனம் அம்மா என்ன இனம் என்று தெரியாது. ஆனால் அவர்களுக்கு தெரியும், பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். ஆனால் அவரது இனம் என்ன என்பதை அறுதியிட்டு கூற முடியாது. ஆனால் அவர் இன்று அவர் சார்ந்த அவரது அம்மா சார்ந்த ஒரு இனத்தின் அடையாளமாக போற்றப்படுகின்றார். இதுவெல்லாம் நியாயமா என்பதே எமது கேள்வி. ஆகவே உங்களை சுற்றி இருக்கின்றவர்கள், உங்கள் ஆலோசகர் வட்டங்கள்
திங்க் டேங்க் என்று சொல்பவர்கள் அவர்களிடம் நன்று ஆலோசித்து சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டுமா என்பதை முன்னெடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.